எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான முரண். எங்கள் அம்மாவை தவறாகவே புரிந்து கொண்ட ஒரு நாள். எங்கள் அம்மாவை இவங்க இத்த மாதிரி ஒரு தாய் கிடையாது உலகத்தில், இவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டோமே நினச்ச ஒரு நாள் அது. அதனால் அந்த காத்திரமான சிந்தனையை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஹேண்டில் பண்ண ஃபுல்லாகவே. அதை அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கும்போது பயம் இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ஒரு டைரக்டர் இவ்வளோ இதாக ரூடாக ஹேண்டில் பண்ணுறேன்னு நினச்சக்கூடாதுல்ல. ஆனால் அன்றைய நாள் அப்படி நடந்துக்கிட்டேன். அந்த வெடிக்க வைக்கிறதுக்காக அது வெடிச்சிச்சு. அவங்க எப்படி சொல்கிறது, இந்த ஒரு நாள் மட்டும் தான் எங்கள் அம்மாவோட அழுகை நான் பார்த்தல என் வாழ்க்கையில். அந்த நாள் அந்த எங்கள் அம்மா எப்படி அழுதுருப்பாங்க அப்படிங்கிறத என்னை பார்க்க வச்சு வெக்கி தலைகுனியே வச்சாங்க. படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், முணுமுணுத்துக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பாடல் ஒரு வருஷம் சந்தோஷம் ரொம்ப லேட்டாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டே இல்லை, பாதவத்தி சாங்கே இல்லை. ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு ஷூட் பண்ண அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம். படம் ரிலீஸுக்கு அவங்க டேட் இல்லை. நான் அதை ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சன் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அது நடந்திருந்தால் இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான். என்னோடய ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் ஏன்னா இருந்தாங்க, நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க. நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் இன்னும் அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோடய ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த இறுதி நாள் அந்த வாழை தோப்புக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ பேருமே அழுதுகிட்டு. என்னோடய அத்தனை ஆசிரியர்களுக்கும் நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய ஊர் மக்கள், ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன். என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்ணுறேன். அவங்க இன்றைக்கி என்னோடய எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது எனக்கு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. யோசிச்சு பாருங்கள், பரியேறும் பெருமாள் அங்கே தான் பண்ணேன், கர்ணன் அங்கே தான் பண்ணேன், மாமன்னன் அங்கே தான் பண்ணேன், வாழை அங்கே தான் பண்ணேன், இப்போ பண்ணிகிட்டு இருக்க பைசன் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கதைகள் இருக்குது. ஏன்டா இவன் அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்குது. அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல. ரொம்ப எளிமையான உண்மை எங்ககிட்ட இருக்குது. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன். அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே வலியதை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கும், என்னோடய கிராம மக்களுக்கு, புளியங்குளம் மக்களுக்கும், பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி, கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய எல்லா படைப்பிலும் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் நான், நாங்கள் தான் அவங்க. அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய குடும்பம், என் குடும்பத்தை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயண் சார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு இதயம் காமிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ மாமன்னன் ரஹ்மான் சார்ட்ட போயிட்டேன். அப்போது வாழை பண்ணப்போ அடுத்து வாழை நான் தான் பண்ணும் ரஹ்மான் சார்ட்ட அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணுன்னு அடம் பிடிச்சி இப்போ ரஹ்மான் சார்ட்ட போயிட்டேன்னா கோவம் வரும்ல. அந்த கோவம் இல்லாமல் சூப்பர் மாதிரி நீங்கள் ரஹ்மான் சார்ட்ட போய் கற்றுக்கோங்க, ரஹ்மான் சார்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு படம், அப்படியே ராஜா சார்ட்டையும் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை மட்டும் பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்தே என் கூடவே ட்ராவல் பண்ணார். இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோடய படம் பெருசாக தெரிவதற்கும், என்னோடய படம் எமோஷனலாக தெரிவதற்கும், என்னோடய படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷ் நாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்குலாம் ஆள் இல்லை ஊரில். எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோடய கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அங்கே டிவி பார்த்துக்கலாம் டைம் இருக்காதுல்ல. அப்புறம் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியாக தான் என்னோடய காதலை, என்னோடய கஷ்டத்தை, என்னோடய அண்ணன் தம்பி பாசத்தை, இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால் எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ளே இசை தான் எனக்குள்ளே ஒரு நான் நடனமாட ஆரம்பித்தேன். அப்போ இசை தான் என்னோடய பூர்வீகம். இசைக்குள்ளே தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன். இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போது நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடச்சா பயங்கரமாக இருக்கும். எனக்குள்ளே இருக்கிற என்னோடய விஷுவல்ஸை, என்னோடய ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கு வந்து சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் யோசிக்கிறீங்களேன், நான் எல்லா
எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவர்கிட்ட போவேன். நான் என்னோடய ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவர்கிட்ட போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். யோசிப்பாங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு பாதவத்தி பாட்டு பண்ணுறோம் 2 பேரும் சேர்ந்து, அந்த பாட்டு வேணும்னு 2 பேரும் முடிவு பண்ணுறோம். அந்த பாட்டை டக்குன்னு யோசித்தோடனே இந்த பீட்டில் இந்த எமோஷனலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும். நாங்கள் அன்றைக்கி பேசினது தான் இது. சார் அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்களை, எப்படி இவங்களை வெளியே படம் முடிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது பாட்டு இசை கேட்குறாங்க. இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு அவங்க நம்புவாங்க. அப்புறம் நம்ம இசை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம். நான் நம்பினேன். இந்த பாட்டு ஓடும்போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன். எந்திரிக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூர்த்தி சார் எந்திரிக்கல ஃபஸ்ட்டு. அப்போது எந்திரிக்க மாட்டாங்க போலக்கு யாருமே அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு எந்திரிக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான். அவ்வளோ பக்கத்தில் நான் உட்காந்து என் கையை வந்து அவர் மேலே வச்சுருந்தேன், அதனால் எந்திரிக்கான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில். அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது, அது முழுமையாக வெற்றி அடைஞ்சால் கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா என் ஊர் எப்படி யோசிப்பாங்க, திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க, அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன சொன்னாலும் சரி, என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி, நான் என்னோடய வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன். என்னோட அம்மா அப்பாவை, என்னோடய அண்ணன் தம்பியை, என் ஊர் மக்களோட கண்ணீரை 30 வருஷம் கழித்து கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன். அதை கலையாக்குறேன் அப்படின்னா அது எதையும் நினச்சில்ல, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்கிறது, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போகிறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம்னு இல்லாமல் நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாகவும் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியும் நம்பிக்கை கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு. அதனால் எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரோ எங்கே இருக்க ஒருத்தர் வந்து என்னை கைப்பற்றி பேசுறது இருக்குல்ல, அது அதை விட என்னோடய பெருமை. என்கிட்ட வந்து பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோடய பெருமை காட்டட்டுமா? 2 பேர் தான் என்னோடய பெருமை, புரியுதா? ஒருத்தர் ஆடு மேய்ச்சி, அதாவது பெருமையை பேசுகிறா, அவன்கிட்ட என்ன பெருமையே இல்லையா, என்னால் இப்படி காட்டிகிட்டே இருக்கேன், கூலியாக காட்டுறேன், தொழிலாளியாக காட்டுறேன். என் கதை நான் கூலியாக தான் இருந்தேன், தொழிலாளியாக தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருந்தேன். திருப்பி நீ எந்த போன 30 வருஷம் முன்னாடி பாட்டன் முப்பாட்டம் வாழ்ந்தான், அவனை பற்றி எடுத்தேன். நான் ஏன் எடுக்கணும் அவனை பற்றி? எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? அவனை எடுத்து காட்டி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு நான் தான் பெருமை. என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் நான் ஆட்பாம மாற்றினல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊரில் இருந்து 2 பேர்த்த கூட்டி வந்து மேடையில் நிப்பாட்டியிருக்கேன்ல, இதுதான் என்னோட பெருமை. ஓகேவா? இவன் 2 பேர்த்த உருவாக்குவான், இவன் நிச்சயமாக 2 பேர்த்த உருவாக்குவான். இன்னும் இத்தியான மனிதர்கள் உலகளாவி போய்கிட்டே இருப்பானுங்க. இன்றைக்கி வந்து கனடாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து பேசுகிற தமிழர்கள், அந்த பையன் கூட நீங்கள் எப்போவாது வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பசங்களை விட்டு வந்துடாதீங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் எங்களோட வெற்றியாக நாங்கள் பார்க்குறேன். எனக்கு என்ன அப்படின்னா, இது ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது. இப்போ வந்து நான் உள்ளே என்ட்ரியான உடனே ஒருத்தர் பேமாட்டேங்குது, பிரபல நண்பர் தான் அவர் கேட்டார், எல்லாத்துக்கும் பதில் சொல்வீங்களான்னு கேட்டார். எல்லா படமும் வெற்றி அடையுது, ஓகேவா, மக்கள் கொண்டாடுறாங்க, முன்னாடி ஒரு 500 பேர் நின்றுட்டு நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க. அந்த 500 பேரும் என்னை பின்வாங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்குது. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு முட்டி சொல்லிட்டு தான் நான் போவேன், ஓகேவா? நான் போகலான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்த உருவாக்கியிருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து மாற முடியாது. வாழையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை எங்களோட பெரிய உழைப்பு, எங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க என்கிட்ட, எங்கள் அம்மா சொன்னாங்க, வாழை படம் எடுக்க போவேன்னு சொன்ன உடனே, சரி இந்த ஒரு படம் நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல,
பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு. நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? ஆமாம், நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். அதனால் நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நான் மட்டும்தான் நான் உழைக்கலை, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, உழுனா உழுறாங்க, பாயினா பாயிறாங்க, செமனா செமக்குறாங்க, அழுனா அழுறாங்க, உடனா உடைக்கிறாங்க, இத்தனை வலிமையும் உருவாக்கியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக உண்மையால் கட்டப்பட்ட ஒரு கலை. அதை நிச்சயமாக வாழை எனக்கு கொடுத்துருக்கு. வாழை கொடுத்துற பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல. இப்போ பிரதீப் சார் சொன்னார்ல, நாங்கள் நினச்ச வெற்றியை விட பெரிய வெற்றின்னு. இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அந்த வெற்றியை கரெக்டாக சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்லுவாங்க, நம்புவீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன்னனுக்கு நான் ஒரு இப்போ மாமன்னன் ரிலீஸ் வெற்றி ஆகும்போது, கர்ணன் வெற்றி ஆகும்போது நான் ப்ரொடியூசர்ஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வாழை இவ்வளோ போய் வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தேன், எங்கேயுமே போகல, யார் கூடயும் பெருசாக பார்க்கல, சும்மா அங்கங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் இந்த வெற்றி என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு என்னை பேசினவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணுன்னு துடித்தவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கைகளை பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழை டீமுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எனக்கான மட்டும் நம்பிக்கை இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய அசன்டேட்டர்ஸ் இருக்காங்க, குட்டி குட்டியாக அவங்களோட தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாமல் தன்னோட கதையை, தன்னோட எமோஷனில் தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, தன்னோட அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உறவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ இவர் சொன்னார்ல திங்மிஸ் சந்தோஷ், என்கிட்டையும் ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்கிறாங்க. என்கிட்டையும் வாழை இருக்குங்க, என்கிட்டையும் வாழை இருக்குது அப்படிங்கிறது வாழை இல்லை, எங்கிட்டையும் இத்தனை பியூராக உண்மையாக ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசில் எனக்கும் அந்த டே, பர்டிகுலர் டே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை, இந்த மக்களை காப்பாற்றினாங்க, உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாற்றினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர், பேட்மா நகரம், இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது, இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கதை என்னோடய முடிஞ்சு போயிடுச்சு, அது இன்னொரு கதை, காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம என்னால் கேட்கவே முடியாது, உங்களால் கேட்கவே முடியாது, இதையே உங்களால் தாங்கிக்க முடியல. என்னோட எமோஷனில் மட்டுமே நான் கதையாக படம் பண்ணியிருக்கேன், எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான உறவை மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன். அதையே உங்களால் தாங்க முடியாமல் அவ்வளோ வெடிச்சிட்டிங்க நீங்கள் எல்லாருமே. அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றினவங்களும் தப்பித்தவர்களும் உசுறு துடிச்சிக்கிட்டு இருந்தவங்களும் அதை நான் கதையாக பண்ணேன் அப்படின்னா அது வேறு. அப்படி அந்த நாளில் 30 வருஷம் கழித்து ஒரு மேடை போட்டு அன்றைக்கி நன்றி சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையில் என் ஊர் மக்களை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், அன்றைக்கு எங்கள் மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி, ஜாதி மதம் இல்லாமல் அத்தனை தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி. அந்த நன்றியையும் அதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். அதை படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி. இதை நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். அன்னைக்கு தப்பிச்சவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியாக என்னோட மனைவி திவ்யா, ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இது என்ன மாதிரியான டிபேட் உருவாக்கும், யாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னோடய தனிமையெல்லாம் அவங்களுக்கு பயம் கொடுக்கும், என்ன யோசிக்கிறான், என்ன பண்ணுறான், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுவேன்,
நான் மக்களை நம்புகிறேன். மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சத்தத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த கதை சூஸ் பண்ணாலும், எந்த மாதிரியான என்னோடய ஒர்க் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலும், நான் வீட்டுக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி, கார்த்திகை பிறகு உழைச்சாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி இந்த படத்தோட ப்ரொடியூசராக ஆகி என்ன சொல்கிறது, என்னை ஃப்ரீயாக பேச விடுன்னு என்னை மேடையில் ஃப்ரீயாக பேச அனுமதின்னு சொன்னால், நான் இப்போ தான் பேசுவேன்னு சொன்னேன். வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேசுவேன்னு நினச்சேன், உன்னைய பேசலை. ஏன்னா அவங்க அவ்வளோ இந்த வெற்றியில், என்னோடய வெற்றியில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. என்னால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு ஒரு கலைஞனுக்கு தான் கூட வாழ்கிறவங்க, தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப அலாதியானது. இந்த ஒட்டுமொத்த மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒட்டுமொத்த வெற்றியோட வேர் எங்கே இருக்குன்னா, அது என் மனைவிக்கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய குடும்பம், முக்கியமாக என்னோடய மனைவியோட அம்மா மங்கேக்கரசி, அவங்க டீச்சர். அதுக்கப்புறம் தங்கச்சி சொர்ணா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாலு பேர் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறோம். ஒருத்தனை புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, ஒரு படைப்பாளனை பக்கத்துலேருந்து பார்த்து புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இவ்வளோ கட்டற்று என் வேலையை பார்ப்பதற்கு அவங்க முக்கியமான காரணமாக்குவாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, திவ்யா மாரியை டிஸ்டர்ப் பண்ணாத, மாரியை வேலை பார்க்குறான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் என் மேலே வச்சுக்க நம்பிக்கையும். ஏன்னா எங்கள் ஒரு யாருன்னு தெரியாத ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ள வரான். அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடைவது அப்படிங்கிறது இந்த மேடையில் தான் அடையுது. ஏன்னா ஒரு காதலை நிரூபிப்புங்க சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வாழ்நாள் கூட நிரூபிச்சுட்டே இருக்கணும். நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு பெண்ணின் மீதான காதலை நிரூபிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்படி காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து என்னை இயங்க விடுற என்னோடய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இங்கே கலையால் சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது, அவ்வளோ படங்கள் இருக்குது. நிச்சயமாக நான் என் மீதான பார்வை மாறும். என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம், என்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வரும். மாரி செல்வராஜ் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான முரண். எங்கள் அம்மாவை தவறாகவே புரிந்து கொண்ட ஒரு நாள். எங்கள் அம்மாவை இவங்க இத்த மாதிரி ஒரு தாய் கிடையாது உலகத்தில், இவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டோமே நினச்ச ஒரு நாள் அது. அதனால் அந்த காத்திரமான சிந்தனையை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஹேண்டில் பண்ண அன்றைக்கி ஃபுல்லாகவே. அதை அவங்கள ஹர்ட் பண்ணிருமோன்னு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ஒரு டைரக்டர் இவ்வளோ இதாக ரூடாக ஹேண்டில் பண்ணுறேன்னு நினச்சக்கூடாதுல்ல. ஆனால் அன்றைய நாள் அப்படி நடந்துக்கிட்டேன். அந்த வெடிக்க வைக்கிறதுக்காக அது வெடிச்சிச்சு. அவங்க எப்படி சொல்கிறது, இந்த ஒரு நாள் மட்டும் தான் எங்கள் அம்மாவோட அழுகை நான் பார்த்ததில்லை என் வாழ்க்கையில். அந்த நாள் அந்த எங்கள் அம்மா எப்படி அழுதுருப்பாங்க அப்படிங்கிறத என்னை பார்க்க வச்சு வெக்கி தலைகுனியே வச்சாங்க. நான் தலையை குனிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா நான் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா. அன்றைய நாள் எங்கள் அம்மா எப்படி அழுதாங்க நான் பார்த்ததே இல்லை. பட் அதை அன்றைக்கி சீன் நடித்து முடித்த உடனே நான் மானிட்டரில் தலை குனிஞ்சி தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா நினச்சி பார்க்கும்போது இதுக்கு மேலே அவங்க அழுதுருப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கும்போது இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு மனசுக்குள்ளேயே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. அந்த நடிப்பை கொடுத்த எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்ச மனசுக்குள்ளேயே ஒரு கலந்து கேட்கறது இருக்குல்ல, மன்னிச்சுக்காங்கம்மான்னு சொல்கிறது இருக்குல்ல. எங்கள் அம்மா என்றைக்குமே மன்னிச்சுக்காமன்னு சொன்னதே கிடையாது, இப்போதைக்கும் சொன்னது கிடையாது. ஆனால் மானிட்டர் முன்னாடி இவங்க முன்னாடி தான் நான் சொன்னேன், அம்மா மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ரொம்ப நன்றிம்மா. உங்களோட இதுக்கு எனக்கு எப்படி சொல்கிறதே தெரில. ஒரு பையனா சின்ன வயசில் நம்ம ஏன் இவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தோம், நமக்கு மட்டும் ஏன் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, நம்மளை மட்டும் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, நம்மளை மட்டும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு சின்ன வயசில் பெத்த தாயும் தகப்பனையும் புரிந்து கொள்ளாமல் அலைந்த அந்த புரிதலுக்காக ஓடி வந்து 30 வருஷத்தில் கலையின் வழியாக என் அம்மாவுக்கும் எனக்குமான உறவை புரிந்து கொண்டதற்கு, அதை படைப்பாக மாற்றி கொடுத்ததுக்கு, எங்கள் அம்மா அதை இப்போ ஏற்றுக்கொண்டதுக்கும் இந்த கலை தான் காரணம். இந்த கலைக்கு எப்போவுமே உண்மையாக இருப்பேன்.